ஆண்டவர் அதிசயமானவர். எத்தனை சொல்லுங்க, அதிசயமானவர். அவர் நாமத்தை சொல்லிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அதிசயமானவர், அவர் ஆச்சரியமானவர். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக நம் ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்? பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 1 அதிகாரம் 15வது வசனத்துல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தர்கள் போல நீங்களும் அதிசயத்தை நீங்கள் காண வேண்டுமானால், அதிசயங்களை காண வேண்டுமானால், ஆனால் அவர் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். நிறைய வாழ்க்கையில அதிசயங்களே கிடையாது, அற்புதம் கிடையாது. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கலாமா? சங்கீத புஸ்தகம் 86 வாசிக்கலாம். நாம 86 அதிகாரம் 10 வசனம். 86ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ. தேவனின் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீ ஒருவரே தேவன். தேவரே ನೀನು ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறார். ನಮ್ಮ ದೇವರು அதிசயಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ದೇವರು. என்ன சொல்றீங்க? ஏதோ அதிசயங்கள். ಎಷ್ಟು அதிசಯಗಳು? சபையே விசுவாசியே ஏதோ அதிசயம். ಯಾವುದು அதிசயம்? அதிசயங்கள் எங்க? அதிசயಗಳು ಎಲ್ಲಿ? சங்கீதம் 86:11 வாசிக்கும் பொழுது, ಕೀರ್ತನೆಗಳು 86:11 ಮಾರ್ಗವನ್ನು ನನಗೆ ಬೋಧಿಸು, ನಿನ್ನ ಸತ್ಯವನ್ನು ನನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲೇ ಇಟ್ಟುಕೊಂಡು ನಡೆಯುವೆನು, ನಾನು ನಿನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಇರುವಂತೆ ಏಕಮನಸ್ಸನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು. கர்த்தாவே உமது வழி எனக்கு, கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும். ಯೆಹೋವನೇ ನಿನ್ನ ಮಾರ್ಗಗಳನ್ನು ನನಗೆ ಉಪದೇಶಿಸು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவ வார்த்தையை நாம் போதித்துக் கொண்டிருக்கிறோம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಇದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ? கைவேல் கணேசன முடியுமா? நீங்க நடப்பீங்கன்னா ನೀವು ನಡೆಯುವುದಾದರೆ உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು அதிசಯಗಳು ನಡೆಯುತ್ತೆ. இங்க என்ன சொல்றது? கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும். ಕರ್ತನೇ ನಿನ್ನ ಮಾರ್ಗಗಳನ್ನು ನನಗೆ ಉಪದೇಶಿಸು. ஆமென், ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அநேகம் இருக்கிறோம், ஆனால் தேவ வார்த்தைகளை கேட்கிறோம், விட்டு விடுகிறோம். ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಆದರೆ ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆದುಕೊಳ್ಳಲು ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. நான் உமது சத்தியத்தில் நடப்பேன், நான் உமது சத்தியத்தில் நடப்பேன். இது வார்த்தை, ஒரு சாட்சிகளை, ஒரு ஊக்கத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். ನಾನು ಜೀವಿಸುತ್ತಾ ನಿನ್ನ ಸತ್ಯತೆಗಳಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿರುವೆನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சத்தியத்தில் நடப்பது ரொம்ப குறைவுதான். ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದು ತುಂಬಾ ಕಡಿಮೆನೆ. சத்தியத்தில் நடக்கணும். ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕು. எத்தனை பேர் சத்தியத்தில் நடக்கிற கை வைக்க முடியும்? ಜನರು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದ್ದೀವಿ, ಕೈಗಳನ್ನು ಎತ್ತುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? நம்மளால கை வைக்க முடியல பாருங்க. ನಮ್ಮಿಂದ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತುವುದಕ್ಕೆ ಆಗಿಲ್ಲ ನೋಡಿ. ஒருத்தரை பத்தி பேசக்கூடாது, ಬೇರೆಯವರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಬಾರದು, அதை நம்ம பேசணும். ಆದ್ರೆ ಮಾತನಾಡ್ತೀವಿ. ஒருத்தர் அன்புக்குறாம இருக்கிறோம், நேசிக்காம இருக்கிறோம், அன்பில்லாம இருக்கிறோம். ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಇದ್ದೀವಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நடப்பேன் நான் உமது நாமத்துக்கு வாயை திறக்கும்படிக்கு.
என் இதயத்தை ஒருமுகப்படுத்தும். ஒருமுகப்படுத்தும். ஹalleluya. ஹalleluya. இந்த நாளிலே தேவனுக்கு பின்பற்றாதவர்கள் அநேகர் இருக்கிறீர்கள் என்று பார்க்கிறோம். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸದೆ ತುಂಬಾ ಜನ ಇದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ. எத்தனை பேர் இன்னைக்கு தேவனை பின்பற்றாமல் இருக்கிறோம்? ಎಷ್ಟು ಜನರು ಈ ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸದೆ ಇದ್ದೀವಿ? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து ಪಾಸ್ಟರ್ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ ದಿನದಿಂದ இயேசு பற்றி ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ அநேக சாட்சிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. 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 நம்ம மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ವಾಸವಾಗಿದ್ದಾರೆ. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். ದೇವರು ಮೋಶೆಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்கள் வாசித்து பாருங்கள். ನೀವು ಓದಿ ನೋಡಿ. யாத்திராகம புஸ்தகம் ವಿಮೋಚನೆ ಕಾಂಡ ಪುಸ್ತಕ 17 அதிகாரம் 19 வசனம். 17 19. அது முன்ன நீங்க வாசிக்கலாம். 19 10 வாசிக்கலாம். 19 10 ಓದೋಣ. பின்னும் மோசே நோக்கி, நீ என் ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கு நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோன்று. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என் ஜனத்தில் போய் இன்றைக்கு நாளைக்கு அவர்கள் கையில் வஸ்திரத்தை வைத்து. ஆமென். இந்த 3 நாள் வாசிக்கிறோம். ಯೆಹೋವನು ಮೋಶೆಗೆ வாசிக்கிறோம். கண்டினியூ. நீ பரிசுத்தமாக படும்போதுதான் அற்புதங்களை அடையாளங்களை காண முடியும். ಪರಿಶುದ್ಧವಾದಾಗಲೇ ನೀವು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಕಾಣುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. அவர் சொல்றாரு, இது இன்னொரு வார்த்தை பார்க்கிறோம். யோசுவா 7:13 வாசிக்கிறோம். ಯೋಶುವ 7:13 ಓದೋಣ. வேகமாக. யோசுவா 7:13. ಯೋಶುವ 7:13. நீ ஜனங்களை பரிசுத்த பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளை தினத்துக்கு உங்களை பரிசுத்த பண்ணிக் நீ கொள்ளுங்கள். எழுந்து ஜனங்களை பரிசுத்த பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளை தினத்துக்கு உங்களை பரிசுத்த பண்ணிக் கொள்ளுங்கள். ஆமென். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே சாபத்தீனானது சாபத்தீனானது உங்கள் நடுவில் இருக்கிறது. உங்கள் நடுவில் இருக்கிறது. நீங்கள் சாபத்தீனானதை சாபத்தீனானதை உங்கள் நடுவிலிருந்து விலகாது இருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya. ஹalleluya. சாத்தானுக்கு முன்ன, அந்த பிசாசி நோய்களுக்கு வியாதிகளுக்கு முன்ன நீங்கள் நின்று செய்ய வேண்டுமானால் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ಸೈತಾನನ ಮುಂದೆ ನಾವು ನಿಂತು ಜಯಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள். ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. பரிசுத்தம் இல்லாமல் செய்ய முடியாது. ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲದೆ ಏನು ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இங்க ஹோலி ஸ்பிரிட்டே கிடையாது. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ ಇಲ್ಲ. எல்லா இடத்திலும் ஒரு நிமிஷம். ಎಲ್ಲೇ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು. பரிசுத்த ஆவியானவர் முதலாவது இடம் கொடுக்கட்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ಪರಿಶುದ್ಧ ಎಲ್ಲ ಆತ್ಮನಿಗೆ ಕೇಳಿಗೆ. ಜಾಗ ಕೊಡಬೇಕು. ಎಲ್ಲರೂ ஹalleluya. 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 எங்களை பரிசுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿ ದೇವರೇ. சொல்லுங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க. ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿ ದೇವರೇ. நீங்கள் பரிசுத்தப்படுத்தும் போதுதான் ஆண்டவர் உங்களை மகிமையா நடத்த முடியும். ನೀವು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿಕೊಳ್ಳುವಾಗಲೇ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆಯಿಂದ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. பரிசுத்தம் ரொம்ப முக்கியமானது. ಪರಿಶುದ್ಧತೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯ. எத்தனை சொல்லணும்? ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳ್ತೀರಾ? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. பரிசுத்தம் இல்லாம ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲದೆ ஒன்றும் ஜெயிக்க முடியாது. ಏನು ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. சரி, அப்படி ஹalleluya. ஹalleluya. ஈஸ்வரனின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். 72:18. 72:18. ಮಹತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸುವುದರಲ್ಲಿ ಅದ್ವಿತೀಯನು ಇಸ್ರಾಯೇಲರ ದೇವರಾದ ಯೆಹೋವನಿಗೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವು. ஈஸ்வரன் தேவனாகிய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರಾದ
முடிக்கிறவர். ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವ Hallelujah. ದೇವರು. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ அவர் ದೇವರು. அதிசயங்களை செய்கிற கர்த்தர். ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ಕರ್ತನು. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுவீங்களானால் உங்க வாழ்க்கையில ஒரு மகா பெரிய அதிசயங்கள் நடக்கும். ಇವತ್ತು ದೇವರಿಗೆ ನೀವು ಭಯಭಕ್ತಿಯಾಗಿ ಇರುವುದೇ ಆದರೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುತ್ತೆ. நம் ஆண்டவர் அதிசயமானவர். ನಮ್ಮ ದೇವರು ಅತಿಶಯವಾದ ದೇವರು. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வருஷம் நடத்தினார். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ದೇವರು 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ನಡೆಸಿದರು. ஆண்டவரிடத்தில் நாம எதை செய்ய பிரியமா இருக்கிறார், பிரியப்படுகிறீங்க? ದೇವರಲ್ಲಿ ಯಾವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಿಯರಾಗಿದ್ದೀರಾ? அவரே அதிசயங்களை செய்கிறவர். ಅವರೇ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುವ அவர் அதிசயங்களை செய்கிறவர். ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ದೇವರು. என்ன சொல்றீங்க? ಹೇಳ್ತೀರಾ? உங்க வாழ்க்கையில அதிசயங்களை கண்டிருக்கிறீங்களா? ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅತಿಶಯಗಳನ್ನು ಕಂಡಿದ್ದೀರಾ? இன்னும் அழுது கொண்டிருக்கிறீங்களா? ಇನ್ನೂ ಅಳುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? விசுவாசிங்க ஒருபோதும் அழக்கூடாது. ವಿಶ್ವಾಸಿಗಳು ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಅಳಬಾರದು. அழலாம். ಅಳಿರಿ. ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டார். ದೇವರು ನಮಗೋಸ್ಕರ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟರು. சில பேருக்காக அழலாம். ಬೇರೆಯವರಿಗೋಸ್ಕರ ಅಳಬೇಕು. ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் அழக்கூடாது. ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಂತರ ನಾವು இயேசு ಅಳಬಾರದು. கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ. நம்மில வாசம் பண்ணுகிறவர் ನಮ್ಮ இருக்கிறார். ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. Hallelujah. இந்த அதிசயமானவர் ಅತಿಶಯವಾದ ದೇವರು நம் தேவனா இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நம் வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை நடப்பிக்க வேண்டும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸಬೇಕು. ஏசாயா 37:16 நீங்கள் வாசித்து ಯೆಶಾಯ பாருங்கள். 37:16 ಓದೋಣ. வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். 37 அதிகாரம் 37ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனம். 16ನೇ ವಾಕ್ಯ. ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರೇ, ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನೇ, ಎಲ್ಲಾ ಭೂರಾಜ್ಯಗಳನ್ನು ಆಳುವ ದೇವರು ನೀನೊಬ್ಬನೇ. ಪರಲೋಕ ಭೂಲೋಕವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು ನೀನೇ ಯೆಹೋವನೇ. சேனைகளின் கர்த்தாவே, யார் நம் ஆண்டவர்? சேனைகளின் கர்த்தாவே. நம் தேவன் பின்ன நம் ஆண்டவர் முன்ன ஒரு சேனை இருக்கிறது. ನಮ್ಮ ದೇವರ ಹಿಂದೆ ಒಂದು ಸೈನ್ಯ ಇದೆ. ஆமென். ಹalleluya. தேவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஈஸ்வரின் தேவனே. ஆமென். ஹalleluya. நாம் ஒரு வார்த்தை சொன்னா சேனை எழும்பி வரும். ನಾವು ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ರೆ ಒಂದು ಸೈನ್ಯವೇ ಎದ್ದು ಬರುತ್ತೆ. ஹalleluya. ಹalleluya. ஏன்னா நமக்கு தெரியாது தேவன் இருப்பதை நாம் மறந்து விடுகிறோம். ನಮ್ಮ ದೇವರು ಇರುವ நாம் ஆண்டவர் இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ಹalleluya. அவர் சேனைகளின் தேவன். ಸೈನ್ಯ பிதாவின் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஈஸ்வரனின் தேவன். நீ ஒருவரே பூமியின் ராஜாக்கள் எல்லாம் தேவனானவர். நீ வானத்தையும் பூமியும் கைகள் கட்டி கத்திரமையப்படுத்துகிறோம். முதலாவது ನಮ್ಮ ದೇವರು ಯಾರು? வானத்தையும் ಆಕಾಶ பூமியும் ಭೂಮಿಯನ್ನು உண்டாக்கினவர். ಸೃಷ್ಟಿಸಿದ ದೇವರು. இப்படிப்பட்ட தேவனை நீங்கள் உங்கள் ஆண்டவராக இருக்கிறார். ಈ ರೀತಿಯಾದ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஆனால் ಆದ್ರೆ நாம கொஞ்சத்துக்கு தான் கவலைப்படுகிறோம். ನಾವು ಸ್ವಲ್ಪ ಕಾಲಕ್ಕೆಲ್ಲ ಭಯಪಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஹalleluya. ಹalleluya. நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. ನೀವು ಒಂದಕ್ಕೂ ನೀವು ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡ್ರಿ. பாருங்க பேதுரு கட்டையை எடுத்து தூக்கிஇருந்தான். ನೋಡಿ ಪೇತ್ರನು ಅಲ್ಲಿ ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. இயேசுவை பிடிக்கும் போது அவன் என்ன செய்யலாம்? கொலை செய்யலாம் என்று. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಹಿಡಿಯಕ್ಕೆ ಬಂದಾಗ ಅವನು ಕೊಲೆ ಮಾಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಕತ್ತಿಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡ. ஹalleluya. ಹalleluya. வந்த உடனே அந்த ஆவேசத்துல கோபத்துல என்ன செய்தான்? பட்டையை எடுத்து வெட்டினான். காதுகள் அந்த சேவகனுடைய காதுகள் கீழே விழுந்தது. இயேசு எடுத்து அதை ஒட்ட வைத்தார். ಅಲ್ಲಿ ಬಂದು ಒಂದು ಸೈನಿಕರಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹಿಡಿಯಕ್ಕೆ ಬಂದಾಗ ಪೇತ್ರನು ಕಿವಿಯನ್ನು ಕತ್ತರಿಸಿಬಿಟ್ಟ. ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮತ್ತೆ ತೆಗೆದು ಆ ಕಿವಿಯನ್ನು ಅಂಟಿಸಿದ್ರು. இயேசு சொன்னாரு, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ್ರು, ಪೇತ್ರನೇ, ಪೇತ್ರನೇ, நான் ஒரு வார்த்தை சொன்னேன். ನಾನು ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ರೆ ஆமென். ಹalleluya. எப்படி கைதுத்துவர்? ஆமென். ஏழு ஆண்டவரே, ஒரு சேவை வந்து 6000 ಒಂದು ಸೈನ್ಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 72,000. 72,000. ஒரு வார்த்தை சொன்னான். ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ರೆ ஆமென். ಹalleluya. உங்களுக்கு தெரியுமா? ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? நமக்கு முன்ன நமக்கு பின்னாவட்டும் ஒரு சேனை இருக்குது. ನಮ್ಮ ಮುಂದೆ ನಮ್ಮ ಹಿಂದೆ ಒಂದು ನಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಸೈನ್ಯ ಇದೆ. அதுதான் எலியா, ಎಲೀಯನು எலிசாவும் எலியாவட்டும்.
எலிஷனாகி எலியனாகி அவங்க ஜெபம் கேட்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ நம்ம ஆண்டவர் ನಮ್ಮ ದೇವರು அதிசயமானவர். அதிசಯವಾದ ದೇವರು. ஹalleluya. எல்லாமே ஜெயிக்கத்தக்கதான சாதிக்கத்தக்கதான ಎಲ್ಲವನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಸರ್ವಶಕ್ತನಾಗಿರುವಂತ ದೇವರು. ஆமென். ஹalleluya. ಹalleluya. பாருங்க ஒரு முறை ನೋಡಿ ಒಂದ್ಸಲ மார்க் 12வது அதிகாரங்களிலே ಮಾರ್ಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 28వ ವಚನத்துல 12:28 29 ವಾಸಿங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರೇ ಕೇಳು, ನಮ್ಮ ದೇವರಾದ ಕರ್ತನು ಒಬ್ಬನೇ ದೇವರು. ನಿನ್ನ ದೇವರಾದ ಕರ್ತನನ್ನು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದಲೂ ಪೂರ್ಣ ಪ್ರಾಣದಿಂದಲೂ ಪೂರ್ಣ ಬುದ್ಧಿಯಿಂದಲೂ ಪೂರ್ಣ ಶಕ್ತಿಯಿಂದಲೂ ಪ್ರೀತಿಸಬೇಕು ಎಂಬುದು ಮೊದಲನೆಯ ಆಜ್ಞೆ. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை பாருங்க வேத பாருங்க 27 28ல வேத பாருங்க ஒருவன் அவரை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டார். ஹalleluya. ಹalleluya. பெரிய கற்பனை எது என்று கேட்டார். ಯಾವುದು ದೊಡ್ಡ ಒಂದು ಕಟ್ಟಳೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದರು. ஆமென். வேத பாருங்க ஒருவன் அவர்களை நிதானமா வாசிக்கணுமா? அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு ஆமென். அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து ஆமென். அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டார். ஆண்டவரே பிரதான கற்பனை எது என்று கேட்டார். ಮುಖ್ಯವಾದ ಆಜ್ಞೆ ಯಾವುದು ಎಂಬುದಾಗಿ உங்களுக்கு தெரியுமா பிரதான கற்பனை எது? ಮುಖ್ಯವಾದ ಆಜ್ಞೆ ಯಾವುದು ಗೊತ್ತಾ? யாராவது பார்த்து கேக்குறாங்க, ಯಾರಾದ್ರೂ ನೋಡಿ ಕೇಳ್ತಾರೆ, நீங்க கிறிஸ்தவனா? ನೀವು ಕ್ರೈಸ್ತರಾ? பிரதான கற்பனை எதுன்னு கேக்குறாங்க. ಮುಖ್ಯವಾಗಿರುವಂತ ಆಜ್ಞೆ ಯಾವುದು ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. கற்பனை என்ன? ಆಜ್ಞೆ ಅಂದ್ರೆ ಏನು? கற்பனை பாஸ்ட் சொல்லி கொடுக்கல. ಆಜ್ಞೆ ಅಂತ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳೇ ಕೊಟ್ಟಿಲ್ವಲ್ಲ. நீங்க பைபிள் வாசிக்கிறதால தெரியும். ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿದ್ರೆ ತಾನೇ ಗೊತ್ತಾಗೋದು. ஹalleluya. ಹalleluya. வேதபாரகர் அப்படி அவன் கேட்கிற பிரதான கற்பனை எது என்று அதுக்கு இயேசு என்ன சொன்னாரு? இயேசுவுக்கு பிரதித்திரமாக இயேசுவோட திருத்தமாக கற்பனைகள் எல்லாம் கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை ஆ. எதுவென்றால் இஸ்ரவேலே கேள். இஸ்ரவேலே கேள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். முதல்ல தேவனாகி ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகி கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தருக்கு முழு முழு இதயத்தோடு முழு முழு மனதோடு முழு உன் முழு மனதோடு ஆ. முழு பலத்தோடு முழு. அன்பு கூறுவாயாக என்பதே. ஆமென். ஹalleluya. ಹalleluya. எல்லாம் முழுசா முழு அவங்க சொல்றாரு பாருங்க. ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ அவர் உன் தேவனாகிய கர்த்தருக்கு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாராக என்பார் கற்பனை என்றார். ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಪ್ರಭುವನ್ನು ನೀವು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದಲೂ ಪೂರ್ಣ ಪ್ರಾಣದಿಂದಲೂ ಪೂರ್ಣ ಬುದ್ಧಿಯಿಂದಲೂ ಪೂರ್ಣ ಶಕ್ತಿಯಿಂದಲೂ ಪ್ರೀತಿಸಬೇಕು. ಇದು ஆனா இன்னொரு கற்பனை சொன்ன 31 வசனங்களிலே ಒಂದನೆಯ ವಾಕ್ಯದಲ್ಲಿ இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டு கற்பனைகள் என்னவென்றால் எப்படி அது ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತೆ ನಿಮ್ಮ என்னை ಗೆಳೆಯರನ್ನು நான் அன்பு கூறுவது போல ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪ್ರೀತಿಸಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ உன்னை நீ அன்பு கூறுவது போல ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿಸಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ பிறரை அன்பு கூற வேண்டுமா? ಬೇರೆಯವರನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕಂತೆ. ಹalleluya. என்ன எழுந்தா கொஞ்ச நாள் மறந்துடுவேன், நான் பிறரை அன்பு கூறுவேன். ஆமென். ಪಾಸ್ಟರ್ ಬೇಕಾದ್ರೆ ಅವ್ರನ್ನ ಅವ್ರು ಮರ್ತು ಬಿಡ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಬೇರೆಯವರನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ. இந்த கற்பனைலாம் இல்லைன்னா ஒண்ணு செய்ய முடியாது உங்களால. ಈ ಒಂದು ಆಜ್ಞೆ ಎಲ್ಲ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನು ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீ கற்பனையில கை கொள்ளலாம் ஒண்ணு கிடைக்காது உங்களுக்கு. ನೀವು ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಳ್ಳದಿದ್ರೆ ಏನು ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ என்ன ನಿಮಗೆ. சொன்னாரு? ಏನು ಹೇಳಿದ್ರು? இரண்டாவது கற்பனை என்ன? ಎರಡನೆಯ ಒಂದು என்னவென்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல யாரிடத்துல? உன்னிடத்தில் இந்த வருங்க இந்த கர்ச்சிப்பு ஒரு நல்லதா வச்சுக்க. என்ன பண்றோம் நாம இத தெரிஞ்சுட்டா நம்ம உங்களுக்கு சொல்லிடுவோம், யார் பார்க்கமாங்க. இதே கர்ச்சிப்பு யாராவது வச்சு தொங்கிருந்தா என்ன பண்ணுவோம்? பிரிப்போம். அது கற்பனை. அது நீ அவங்க கேலி பரிகாசம் பண்றாய். ಅದನ್ನ ನೀವು ಬೇರೆಯವರಿಗೆ
அல்லேலூயா. ஹalleluya. ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நூல் பொங்கி இருக்குதுங்க, அங்கிருந்து பார்த்து பாஸ்டர் இல்ல பிரதர் நூல் பொங்கி இருக்குது, அது எடுத்துருங்கன்னு சொல்லலாம். ನೋಡ್ಬಿಟ್ಟು ದಾರ ಅಲ್ಲಿ ಇದೆ ತೆಗ್ಬಿಡಿ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕು. உங்களுக்கு காமிச்சு சபையை சிரிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை நேசிக்கிறது போல ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತೆ பிறரை நேசிக்கணும். ಬೇರೆಯವರನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು. அல்லேலூயா. ஹalleluya. நான் நிச்சயமா சொல்றேன், ಪಾಸ್ಟರ್ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, எனக்கு கொடுத்த gift என்ன தெரியுமா? ಪಾಸ್ಟರ್ಗೆ ಕೊಟ್ಟಂತ ಗಿಫ್ಟ್ ಏನು பிசாசு ಗೊತ್ತಾ? கொடுத்தது, சுகமாக்குறது, ಸೌಖ್ಯಪಡಿಸುವುದು, எல்லாரும் மூலையில போடுங்க. ಇದೆಲ್ಲ ಒಂದು ಕಡೆ ಹಾಕಿ. எனக்கு முதலாவது கொடுத்தது முதல் அன்பு தான். ಪಾಸ್ಟರ್ಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತದ್ದು ಮೊದಲನೇದಾಗಿ ಪ್ರೀತಿ. அல்லேலூயா. ಹalleluya. மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். ಕ್ಷಮಿಸುವಿಕೆ எப்படிப்பட்டதா இருந்தாலும் அந்த நிமிஷம் மன்னிப்பேன். ಯಾವ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯ ಇದ್ರೂ ಅದೇ ನಿಮಿಷದಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸುವಂತ ಒಂದು ಹೃದಯ. உன்னை நேசிக்கிறது போல, ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತೆ, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಿಯಪಡುವಂತೆ இவர்களுக்கும் ಬೇರೆಯವರಿಗೆ அன்பு கூறுவாய் என்பதே இவர்களின் பிரதான கற்பனை. இது பெரிய கற்பனை. எப்படி? ಇದು ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಆಜ್ಞೆ ಆಗಿದೆ. அல்லேலூயா. ಹalleluya. அல்லேலூயா. ಹalleluya. வெளிய பார்க்கணும்னா சொல்லுவாங்க கிறிஸ்துவே இல்ல இவங்க அல்லேலூயாவா இவங்க, ஆனா இங்க என்ன நடக்குது அவன் வந்து உட்கார்ந்து தெரிஞ்சிடும். நாம கூட சும்மா வந்தோம் என்ன பார்க்கலாம்னு சொல்லி, ஆனா வேதனையா வந்தோம், நம்மளும் வந்து பார்த்து தெரிஞ்சிச்சு நாய் நீதி நேர்மை ஆண்டவர் சத்தியத்தில் நடத்துகிறார், சத்தியமா இருக்க வேண்டும், உண்மையா இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ಸತ್ಯದಲ್ಲಿ ಇರಬೇಕು, ನೀತಿವಂತರಾಗಿರಬೇಕು, ನಾವು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹalleluya. அதற்கு வேதபாரகர் சரிதான் அவர்களே, நீ சொன்னது சத்தியம், ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறு தேவன் இல்லை. முழு இதயத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவருக்கு அன்பு கூறுகிறது போல, அன்பு கூர்ந்தும் தண்ணீருக்கு அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுகிறார். அன்பு கூறுவதுமே சர்வதாங்க முதலாய் பலிகளை காட்டிலும் முக்கியமாக இருக்கிறது என்றார். அல்லேலூயா. ಹalleluya. ஆண்டவராக இயேசுவிடத்துல ஒரு கேள்வி கேட்டா அவர் சரியான பதிலை கொடுப்பார். ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿ ಏನಾದರೂ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ರೆ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ உங்களை ಉತ್ತರ. நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கிறீங்களா? ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತೆ ಬೇರೆಯವರನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀರಾ? நீங்க ஒருத்தரை கேட்கிற ಒಬ್ಬರು இங்க ಕೇಳಿ, இருக்கிறவங்க யாரை பிடிக்கும் என்று கேட்டா ಇಲ್ಲಿ ಇರೋರಲ್ಲಿ ಯಾರನ್ನ ಇಷ್ಟ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ஒரு நம்ம 2 பேர் 3 பேர் சொல்லுவோம். ಒಬ್ರು ಇಬ್ರು 3 ಜನ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. அல்லேலூயா. ಹalleluya. அப்படி சத்தியத்திலே இல்ல. ಹಾಗಾದ್ರೆ ನೀವು ಸತ್ಯದಲ್ಲಿ ಇಲ್ಲ. ரொம்ப நேசிக்கிறது யாரு சொன்னா ತುಂಬಾ ಪ್ರೀತಿಸುವುದು ಯಾರನ್ನಂದ್ರೆ மாமியார் நேசிக்கிற மருமக, அதுதான் விசேஷம். ಸೊಸೆ ಅತ್ತೆಯನ್ನು ಅತಿಯಾಗಿ ಪ್ರೀತಿಸಬೇಕು, ಅದೇ ವಿಶೇಷತೆ. மாமியார் மருமகளை நேசிக்கணும், ಅತ್ತೆ ಸೊಸೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು. இல்ல ಇಲ್ಲಂದ್ರೆ ಇಲ್ಲ. சபையில இந்த சபையில ரொம்ப குறைவுதான். ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಕಡಿಮೆನೇ ಆಗಿದೆ. இல்ல எல்லா சபையிலும், ಎಲ್ಲಾ இந்த ಸಭೆಯಲ್ಲಿ சபையில இல்ல எல்லா சபையிலும் ಎಲ್ಲಾ ಸಭೆಯಲ್ಲೂ நான் ஆமென். மாமியார் மருமக நேசிக்கிறதுல மருமக மாமியார் நேசிக்கிறதுல ಅತ್ತೆ ಸೊಸೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಿಲ್ಲ, ಸೊಸೆ ಅತ್ತೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಿಲ್ಲ. ನಾನೇ ಮಾಮಿಯಾರ್ நேசிக்கிறேன். ಪಾಸ್ಟರ್ ಅವರ ಅತ್ತೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹalleluya. ಇದರ சொல்லிட்டு நம்ம ನಾವು ಎಲ್ರೂ ಸತ್ತನಾವು ಇದನ್ನೇ ಹೇಳ್ಕೊಂಡು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಜಗಳನೇ ಬರೋದು. ಸೈತಾನನಿಗೆ ಜಾಗ ಕೊಡಬಾರದು. ಆಮೆನ್. ಹalleluya. எங்க
அம்மாவை நான் நேசித்து இருப்பேன். ஆனாலும் எதிர்க்க சொல்லிக்க மாட்டேன். அம்மா இவ்வளவு நேசிக்க சொல்ல மாட்டேன். நிறைய அன்புள்ளவங்க சொல்லிக்க மாட்டாங்க. அம்மாவை நேசிக்கிறது அப்பாவை நேசிக்கிறது அதிகமா சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ತುಂಬಾ ಪ್ರೀತಿ ಇರೋರು ಸ್ವಲ್ಪ ಜನ ಹೇಳ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ, ತಂದೆ ತಾಯಿನ ನಾನು ಇಷ್ಟು ಪ್ರೀತಿಸ್ತೀನಿ ಅಷ್ಟು ಪ್ರೀತಿಸ್ತೀನಿ ಅಂತ. எதை கவனிக்க மாட்டாங்க. ஆனா கொஞ்சம் பார்க்கணும்ப்பா, ஊரே பார்க்கணும். அவங்க கொஞ்சம் 10 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அம்மாவை அப்பாவை கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்கணும்னா. ஏன்னா இப்படியெல்லாம் இல்லை. உண்மையா சொல்றதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல நாம் அன்பு கூற வேண்டும். ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರೀತಿಸಬೇಕು. ನಮ್ಮ ಆಂಡವರು ಅನ್ಕೊಂಡವರು, ನಮ್ಮ ದೇವರು ಪ್ರೀತಿಯ ಸ್ವರೂಪನು, ನಮ್ಮ ಆಂಡವರು ಅತಿಶಯಮಾನವರು, ನಮ್ಮ ದೇವರು ಅತಿಶಯವಾದ ದೇವರು. ஹalleluya 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 ஹalleluya. நீங்க பிறரை நேசிக்க வேண்டும். ನೀವು ಬೇರೆಯವರನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು. உங்க பக்கத்துல இருக்கிறவரை நேசிக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವವರನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು. ஹalleluya ஹalleluya. யாரையும் நீங்கள் கவித்துக் கொள்ளக்கூடாது. ಯಾರ ಮೇಲೂ ಕೋಪಗೊಳ್ಳಬಾರದು. ನಮ್ಮ ಆಂಡವರು ಅತಿಶಯಮಾನವರು. ನಮ್ಮ ದೇವರು ಅತಿಶಯವಾದ ದೇವರು. ಅನೇಕರು சொல்லணும், ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ, என்ன சொல்லணும்? ಏನ್ ಹೇಳ್ಬೇಕು? அப்பா இவங்களை போல யாரும் இல்லப்பா. ಇವ್ರ ತರ ಯಾರು ಇಲ್ಲ. ஹalleluya ஹalleluya. நம்ம சகோதரன் வாசித்தோம். தாவீது ராஜா தானியேலே என்றும் வாழ்க என்று சொன்னான். ದಾನಿಯೇಲನು ಯಾವಾಗಲೂ ಇವರು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ ರಾಜನು. தானியேலே என்றும் வாழ்க. ದಾನಿಯೇಲನೇ ನೀನು ಯಾವಾಗಲೂ ಚೆನ್ನಾಗಿರು. ஹalleluya ஹalleluya. என்ன சொல்றாங்க? 6 அதிகாரங்களில் ದಾನಿಯೇಲನ ಪುಸ್ತಕ 6ನೇ ஒரு ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ வார்த்தை நாம் வாசிக்கிறோம். ராஜா கெபீர் கிட்ட வந்தபோது ஆ ஆ ஆ அப்ப இங்க பார்க்கிறோம். ராஜா பார்க்கப்படுறது ರಾಜನನ್ನು ನೋಡುವಾಗ அவன் ಅವರು எப்படி அவனை அன்புதான் பாருங்க. தேவன் உண்மை உள்ளவர் என்று ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು ಎಂಬುದಾಗಿ. எத்தனை வருஷம் வாசிங்க? 20. எதுக்கு அவன் சொன்னா இப்படி? ಯಾಕೆ ಆ ತರ ಹೇಳಿದ್ರು? ஹalleluya ஹalleluya ஹalleluya. 18 வசனங்கள். பின்பு ராஜா அரமனைக்கு போய் ராமுடுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாக்கியம் ஆ ஆ ஹalleluya ஹalleluya. தாவீதுக்கு தெரியும். ದಾನಿಯೇಲನಿಗೆ ಗೊತ್ತು. தானியேலுக்கு தெரியுது இல்லையோ, அந்த ராஜாக்கு சிங்கக்கல்ல போட்ட ராஜா தானியேல் அவனுக்கு தெரியும். இது தானியேல ஒரு சேதம் அடையாது. ದಾನಿಯೇಲನಿಗೆ ಒಂದು ತೊಂದರೆಯೂ ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿತ್ತು. எதற்கு ராஜா வாழ்த்தினான்? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ರಾಜನ ಅವನ ಶುಭಾಶಯವನ್ನು அவன் என்ன ಕೋರಿದನು? சொன்னா? ಅವನು ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? ஹalleluya ஹalleluya. ராஜா கெபீருக்கு கிட்ட வந்தபோது குயில சத்தமா தானியேலே கூப்பிட்டு ஆ யாரு இப்ப யாருக்கு கொண்டாடுறாமா? தானியேல். ஆமென். ஹalleluya. நாம் பரிசுத்தமான யாரை சொல்றாங்க? ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇದ್ರೆ ಯಾರು ಹೇಳ್ತಾರೆ? கடவுள் சொல்றாங்க. ದೇವರನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. உங்க சகோதரி, ನಿಮ್ಮ ಸಹೋದರಿ உங்க பேர் சொல்லி சொல்லுவாங்க. ನಿಮ್ಮ ಹೆಸರು ಹೇಳಿ ಹೇಳ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. இவருடைய ராஜா ಇವರ ಒಂದು ರಾಜನು எப்படிப்பட்டவர்? ಯಾವ ರೀತಿಯಾದವರು? ஹalleluya ஹalleluya. ஆனா அவன் பாருங்க, ಆದ್ರೆ ನೋಡಿ ஒரு எழுத்து எழுதுறான் பாருங்க. அவன் ಒಂದು ಬರೀತಾರೆ ನೋಡಿ. 28 வசனத்துல 28ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ 27 வாசிங்க. 27 ஒருத்தர் யாருக்கு வாசிங்க? ஜோரா சத்தமா வாசிங்க. தானியேலே கைக்கு ஆ ஆ ஆ ஆ ஆ எழுதினான். தேசத்துக்கு எழுதினான். ದೇಶಕ್ಕೆ ಬರೆದ್ರು. எல்லா தேசத்துக்கு எழுதினான். ಎಲ್ಲ ದೇಶಕ್ಕೂ ಬರೆದ್ರು. ஹalleluya ஹalleluya. எல்லா ஜனங்களும் சொல்லினான். ಎಲ್ಲ ಜನರಿಗೂ ಹೇಳಿದ್ರು. அவன்
அவர் எப்படிப்பட்டவர்? சிரிக்க கூடாது. ಯಾವ ರೀತಿಯಾದವರು? ஹalleluya. Hallelujah. எல்லாருக்கும் எழுதினான். ಎಲ್ಲರಿಗೂ ಬರೆದರು. ಹೆಸರಾಗನು. எல்லாருக்கும் எழுதினவனா இருந்தான். ಎಲ್ಲರಿಗೂ ಬರೆಯುವವರಾಗಿದ್ದರು. ஆமென். ಹalleluya. சொல்றாங்களா? ಹೇಳ್ತಾರಾ? உங்களை குறித்து சொல்றாங்களா? ನಿಮ್ಮ ಕುರಿತು ಹೇಳ್ತಾರಾ? கடவுள் யார் தெரியுமா? ಇವರು ದೇವರು ಯಾರು ಗೊತ್ತಾ? ஐயோ இவனா. ಅಯ್ಯೋ ಇವರಾ? ஹalleluya. ಹalleluya. அசிங்கப்படுத்துறாங்களா? ನಮ್ಮನ್ನ ಅಸಹ್ಯಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರಾ? என்ன ಚರ್ಚಿಗೆ போறானோ? ಚರ್ಚಿಗೆ ಹೋಗ್ತಾರೋ? சண்டை போடுறவனா இருக்கிறான். ಇವರು அன்பு போடாம இருக்கிறான். வேதத்தை வாசிக்கிறான். சர்ச்சுக்கு போறான். உபவாசம் போடுறான். நைட் ப்ரே பண்றான். எல்லா ப்ரேயர் பண்றான். ನೈಟ್ ಪ್ರೇ ஆனா கூட ಆದ್ರೂ ಸಹ சரியானபடி இல்ல. ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ தானியேல் ராஜா ರಾಜನು தானியேல் ராஜா என்ன சொல்றான்? தானியேலுடைய தாசனாகிய தானியேலுடைய தேவன் எப்படிப்பட்டவரா? ஜீவனுள்ள தேவன். எப்படிப்பட்டவரு? ஜீவனுள்ள. அப்புறம் ದಾಸನಾಗಿರುವ ದಾನಿಯೇಲನ ದೇವರು ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರು. இடவிடாம ஆராதிக்கிற நீ ஆராதிக்கிற தேவன், ನೀನು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು, நீ ஆராதிக்கிற கர்த்தர் ನೀನು ಆರಾಧಿಸುವಂತ ಕರ್ತನು எப்படிப்பட்டவரு? ಯಾವ ರೀತಿಯಾದವರು? நீங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவரு? ನೀವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾದವರು? நீங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவரு? பாஸ்டர் நாங்க ஆராதிக்கிறதே இல்ல. ನಾವು ಆರಾಧಿಸುವುದೇ ಇಲ್ಲ. எப்படி ಹೇಗೆ எப்படி நீங்க ஆராதிக்கிறீங்க? ಹೇಗೆ ನೀವು ಆರಾಧಿಸ್ತೀರಾ? ஹalleluya. ಹalleluya. கம்மடிக்கிற உங்க தேவன் கம்மடிக்கிற உங்க தேவன் பிசாசு ಸೈತಾನನು அன்சு போடுற உங்க தேவன் ಸಾಕುವಂತ ನಿಮ್ಮ ದೇವರು, பாவம் செய்த உங்க தேவன் ಪಾಪ ಮಾಡುವಂತ ನಿಮ್ಮ ದೇವರು, விஷ்ணு விராகி அடிக்கிற உங்க தேவன். சும்மா தெரியுங்க இல்லை. இப்படிதான் பேர் வாங்குறோம். ಈ ರೀತಿನೇ ಹೆಸರು ತಗೊಳ್ಳೋದು, இப்படியா பேர் வாங்கிருக்கிறோம். ಈ ರೀತಿನೇ ಹೆಸರು ತಗೊಳ್ತಾ ಇರೋದು. தானியேல் ಆದ್ರೆ ದಾನಿಯೇಲ ஆராதிக்கிற தேவன் ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು எழுது எல்லாருக்கும் எழுதணும். ಎಲ್ಲರಿಗೂ ಬರೆದ, உண்மை உள்ள அவன். ನೀತಿವಂತನು. ஹalleluya. ಹalleluya. ஆண்டவர் மகா பெரியவர். ದೇವರು ಸರ್ವಶಕ್ತನಾಗಿರುವಂತ ದೇವರು. இந்த நிமிஷம் அற்புதம் நடக்கும். ಈ ನಿಮಿಷದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುತ್ತೆ. நீ பரிசுத்தத்தோடு ನೀವು ಪರಿಶುದ್ಧದಿಂದ எழுந்து நின்று பார். ಎದ್ದು ನಿಂತು ನೋಡಿ, கூப்பிட்டு பார். ಕೂಗಿ ನೋಡಿ, உடனே அற்புதம் செய்யலாம் இல்லையா? ತಕ್ಷಣ ಅದ್ಭುತ ಮಾಡ್ತಾನೆ. ஹalleluya. வாயை திறந்து ಬಾಯನ್ನು ತೆಗೆದು, ஹalleluya. ಹalleluya. எங்க தேவன் அபிஷேகமானவர். ನಮ್ಮ ದೇವರು ಅತಿಶಯವಾದ ದೇವರು. எங்க தேவன் வல்லமையுள்ளவர். ಸರ್ವಶಕ್ತನಾಗಿ மூணு முறை கூப்பிட்டு அவங்க வந்தவரு. என் தேவன் அபிஷேகமானவர். என் தேவன் அபிஷேகமானவர். என் தேவன் அபிஷேகமானவர். ஹalleluya. சகலத்தையும் செய்ய வல்லவராய். ಸಕಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸರ್ವಶಕ್ತನಾಗಿರುವಂತ ஆமென். ದೇವರು. ஹalleluya. ಹalleluya. அவங்க கலியுக ராஜா எழுதினான். ಅವನು ದರಿಯು ರಾಜನು ಬರೀತಾನೆ. என்ன எழுதினான்? ಏನ್ ಬರೀತಾನೆ? தானியேலுடைய தாசனாகி தானியேலுடைய வணங்குற இடைவிடாம ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், அற்புதமானவர், அதிசயமானவர். ಅದ್ಭುತವಾಗಿರುವಂತ ದೇವರು, ಅತಿಶಯವಾದಂತ ದೇವರು. ದಾನಿಯೇಲನು ராஜாவே, ರಾಜನೇ, யாரும் ஆராதிக்க கூடாது, சிங்கக்கபில போட்டு சொன்னியே. ಯಾರು ಆರಾಧಿಸಬೇಕು, ಸಿಂಹದ ಗುಹೆಯಲ್ಲಿ ಹಾಕ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರಲ್ವಾ? வார்த்தையை அவன் கையெழுத்து வைத்த பிறகு கூட உன் வார்த்தையை கேட்காம அவன் தேவன் ஆராதித்தானே, அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சான். ಅವ್ರ ರಾಜನು ಕಟ್ಟಳೆ ಇಟ್ಟಿದ್ದನ್ನ ಅದನ್ನ ವಿಧೇಯನಾಗದೆ ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸಿದಲ್ವಾ? தானியேலை இங்க பார்க்கும்போது ದಾನಿಯೇಲನನ್ನ ಇಲ್ಲಿ தானியேலை கொண்டு போகிற ராஜா தெரியும், சேதப்படுத்தாது. ஆண்டவர் அவன் சொல்லுகிறான், ஒன்னு சிங்கக்கபில போறதுக்கு முன்ன தேவன் சிங்க வாயை கட்டி போட்டார். ಸಿಂಹದ ಗುಹೆಯಲ್ಲಿ ಹಾಕುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರು ಸಿಂಹದ ಬಾಯನ್ನು ಕಟ್ಟಿ ಹಾಕಿದ್ದರು.
ஏதோ கிறிஸ்துனாங்க ஏதோ ஞானஸ்நானம் எடுத்தோம் ஏதோ சோதனை பண்றது இல்ல. நம்ம சர்வவல்ல தேவன் நம்ம கூட வச்சிருக்கிறோம். ಏನೋ ಒಂದು ನಾವು ಕ್ರೈಸ್ತರು ಏನೋ ಒಂದು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಳ್ತೀವಿ ಏನೋ ಒಂದು ಹಾಗೆ ಇರುವುದಲ್ಲ. இல்ல. ஆண்டவரே இங்க வாசிக்கலாம் 15வது அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯ யாத்ராகமம் 11 வசனங்கள். கர்த்தாவே தேவரீரே, உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் கர்த்தாவே தேவனே உமக்கு ஒப்பானவர் யார்? ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் கைகளை தட்டி பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவர். பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவர். ஆமென். துதிகளில் பயப்படத்தக்கவர். துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாய் அற்புதங்களை செய்கிறவராகிய உமக்கு ஒப்பானவர் யார்? கைகளை தட்டி யாவரையா ஒருவரும் இல்லை. நம் தேவனுக்கு ஒரு ஒப்பானவர் ஒருவரை கூட ನಮ್ಮ காணவில்லை. ದೇವರಿಗೆ வானத்தின் ಸರಿ பூமி மேல ஆகாயத்தில் ಆಕಾಶದ ಕೆಳಗೆ ಭೂಮಿಯ ಮೇಲೆ அவர் ದೇವರಿಗೆ பரிசுத்தர் ಸಮಾನ பரிசுத்தர் ಯಾರಿಲ್ಲ. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ಪರಿಶುದ್ಧನೇ பரலோகத்தில் போற்றி துதிக்கிறார்கள். ದೇವರು ಪರಿಶುದ್ಧನು ಪರಿಶುದ್ಧನು ಪರಿಶುದ್ಧನೇ ಎಂಬುದಾಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಆರಾಧಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென். நீ ನೀವು உன் வலது கரத்தை நீக்கி பூமி அவர்களை விலகி போட்டது. நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்கள் ஜனங்களை உமது கிருபையினாலே ஆ. அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். கைகள் தட்டி ஹalleluya. என்ன சொல்றேன்னா ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ அதிசயமானவன்னு காதுல கேக்குறீங்க. ಅತಿಶಯವಾದ ದೇವರು ಎಂಬುದ ಕಿವಿ ಕೇಳ್ತಾರೆ. உங்க வாழ்க்கையில அதிசயமானவரை நீங்கள் கண்டிருக்கிறீங்களா? ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅತಿಶಯವಾದ ದೇವರನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? ஒரு காலம் கண்டிருக்கல. ಒಂದು ಕಾಲಕ್ಕೆ ಕಂಡಿಲ್ವಲ್ಲ? ஹalleluya. ಹalleluya. சோர்ந்து போற அத்தனை பேரும் தேவனை தெரியாதவர்கள். ಸೋತು ಹೋಗುವಂತ ಅಷ್ಟು ಜನರು ದೇವರನ್ನು ತಿಳಿಯದೇ ಇರುವವರು. யார் சோர்ந்து போறீங்களோ ಯಾರು ಸೋತು ಹೋಗುತ್ತೀರೋ அவங்க தேவனை அறியாதவர்கள். ಅವರು ದೇವರನ್ನ ಅರಿಯದೇ ಹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. அப்போஸ்தலர் 4 ಅಪೊಸ್ತಲರ 30 ವಚನ 4:30 உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி ஆமென். ஹalleluya. எங்கம்மா நம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களையும் அற்புதங்களும் நாம அடையாள அற்புதம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? ಅತಿಶಯಗಳು ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯದೇ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? நம்முடைய இருதய சரிப்படுத்தல சுத்தப்படுத்தல. ನಮ್ಮ ಹೃದಯವು ಸರಿಪಡಿಸಿಕೊಂಡಿಲ್ಲ, ಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಂಡಿಲ್ಲ. ஆமென். ಹalleluya. இன்னைக்கு மனம் திரும்பாதவங்க ஒருவருக்கு பரவாயில்ல. மனம் திரும்பி நமக்குள்ள குப்பையோட குப்பை வசனங்கள கசராக்கு ஐட்டு பூச்சிக்கோ ஐட்டு பூஜை வச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பேட்டெல்லாம் கிளீன் பண்ணி அந்த வருஷத்துல எல்லாம் கூட்டி இல்ல தீபாவளி வந்து அதை கூட்டி எடுத்து எல்லாம் வெளியே போடுவாங்க தேவையில இருந்து. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறையாவது என்ன பண்றாங்க? அவங்க சுத்தப்படுத்துறாங்க. ஆனா நிறைய பேர் சுத்தப்படுத்துறதே இல்லை. சாவு வரைக்கும் அப்படியே எடுத்து போறாங்க. ಅವರ ಹೃದಯವನ್ನು ಶುದ್ಧನೇ ಪಡಿಸಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ, ಸಾಯುವವರೆಗೂ ಅದೇ ರೀತಿ ಇದ್ದು ಹೋಗ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. சுத்தமே பண்றது இல்லை. ಶುದ್ಧನೇ ಪಡಿಸಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. எங்கே அப்பா அப்படி செய்வார்? ಎಲ್ಲಿ ದೇವರ ಅದ್ಭುತ அடையாளங்கள் அப்படி நடப்பிக்க செய்கிற பிணைகளையும் குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி ஆ. உம்முடைய ஊழியக்காரர் ஆ. உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு ஆ. சொல்லும்படி அவர்களுக்கு அனுமதி செய்யும் தருணம் மனிதர்களும் நான் தைரியமா சொல்றேன். நான் பைபிள் சொல்லல, தைரியமா சொல்றேன். ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ಹalleluya. உனக்குள்ள அவர் இருந்தா ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಅವರಿದ್ರೆ நீ யாரு? ಯಾರು ನೀವು? ஆமென். ஹalleluya. உனக்குள்ள அவர் இருந்தா நீ யாரு? ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಅವರಿದ್ರೆ ಯಾರು ನೀವು? உங்களுக்குள்ள அவர் இருந்தா யாரு? நீங்க யாரு? ದೇವರು ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದ್ರೆ ನೀವು ಯಾರು? அதிசயமானவர். ಅತಿಶಯವಾದವರು. நாம் அதிசயமானவரா இருக்க வேண்டும். ನಾವು ಅತಿಶಯವಾದವರಾಗಿ என் தேவன் அதிசயமானவர். ಅತಿಶಯವಾಗಿರುವಂತಹ ದೇವರು. ஆமென். ஹalleluya. ಹalleluya. நாம எதுவுமே ஜெயிக்கிறதே இல்ல. ನಾವು ಯಾವುದರಲ್ಲೂ ಜಯಿಸುವುದೇ ಇಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? நாம ನಾವು உலக
பிரகாரமாய் ஜீவிக்கிறோம். ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿ ಜೀವಿಸ್ತೀವಿ. அவர்கள் ಅವರು ஜெபம் பண்ணும்போது அவர்கள் கூடியிருந்த இடம் இதுதான் ஜெபம். இதுதான் ஜெபம். ಇದುವೇ ಪ್ರಾರ್ಥನೆ. அவர் ஜெபம் பண்ணும்போது கூடியிருந்த ಅವರ இடம். ಪ್ರಾರ್ಥನೆ அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இப்போ உங்களுக்குள்ள நீங்க எல்லாம் வல்லமை பெற்றுங்க, அதிகாரம் பெற்றுங்களா இருக்கீங்க. ನೀವೆಲ್ಲ ಶಕ್ತಿ ದೇವರ ಶಕ್ತಿಯನ್ನು ಅಧಿಕಾರವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡವರಾಗಿದ್ದೀರಾ. நீங்க எல்லாம் பரிசுத்தாவி பெற்றுங்களா இருக்கீங்க. ನೀವೆಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡವರಾಗಿದ್ದೀರಾ. ஒரு அபிஷேகத்தை ಒಳ್ಳೆಯ ಅಭಿಷೇಕವನ್ನು ஆளுநர் சபையில இருக்கிறீங்க. ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಆತ್ಮಿಕ ಸಭೆಯಲ್ಲಿದ್ದೀರಾ. நான் ஆராதிக்கும் போது கூட ನಾವು ಆರಾಧಿಸುವಾಗ ಸಹ எல்லாரையும் பார்க்கிறேன். ಎಲ್ಲರನ್ನು ನೋಡ್ತಾರೆ. யாரும் ஆராதிக்காம இருக்கிறாங்களா? ಯಾರಾದ್ರೂ ಆರಾಧನೆ அவங்க ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. வீணராக கூடாது, வீணராக கூடாது. ಅವರು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗಬಾರದು. ஆமென். ஹalleluya. 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 நீங்க தேவ பிள்ளைகளாக இருந்தால் நீங்க சாதிக்க வேண்டும். ನೀವು ಮಕ್ಕಳಾಗಿದ್ದರೆ ಅದನ್ನು ಸಾಧಿಸಬೇಕು. கையில் சொல்லுங்க, நான் சாதிப்பேன், நான் சாதிப்பேன். அந்த ஆண்டவர் இப்ப வரப்போகிறார். ಆ ದೇವರು ಬರಬಹುದು ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. 32 வசனம் சொல்கிறது, 32ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. விசுவாசிகள் திரளான கூட்டத்தால் ஒரே இருதயமோ என்ன கவனிங்க, ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் ஒரே மனமுள்ளவர்களா இருக்க வேண்டும். ஒருவராகிலும் தனக்குள்ளவில்லை, ஒன்றையும் தனக்கென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. பொது சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. ಎಲ್ಲವೂ ಒಂದು ಅವರಿಗೆ அப்போஸ்தலர் ಸಮಾನವಾಗಿದೆ. நாட்களிலே ಅಪೊಸ್ತಲರ ದಿನಗಳಲ್ಲಿ பயம் உண்டாயிற்று. ಭಯವೂ ಉಂಟಾಯಿತು. ஆண்டவருடைய பரபரப்பான அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். ದೇವರು ಒಂದು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಅದ್ಭುತಗಳನ್ನು அதிசயಗಳನ್ನು ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ರು. விசுவாசி திரளான கூட்டம் ஒரೇ இருதயம் உள்ளவர்களா இருந்தார்கள். ವಿಶ್ವಾಸಿಗಳು ಒಮ್ಮನಸ್ಸಿನಿಂದ ತುಂಬಾ ದೊಡ್ಡ ಗುಂಪಾಗಿ ಇದ್ದರು. ஹalleluya. ಹalleluya. இப்போது அவர் எழுந்திருக்கிறார் மத்தியில. ಇವಾಗೇ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಎದ್ದಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ கை இருந்தா காமிங்க, ಕೈಗಳಿದ್ರೆ கை ಕೈಗಳನ್ನು இல்லைனாக்கா தலையால ஆட்டுங்க. ಕೈ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತಲೆನಾದ್ರೂ ಆಡಿಸಿ. ஹalleluya. ಹalleluya. கை காட்டுங்க, இயேசு எப்படிப்பட்டவர், ಕೈಗಳನ್ನು ತೋರಿಸಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾವ ರೀತಿಯಾದವರು, எப்படிப்பட்டவர் ஆண்டவர். ನಮ್ಮ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾದ ದೇವರು. இந்த கை தூக்குனா என்ன நடக்கும் தெரியுமா? ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ ಗೊತ್ತಾ? அந்த அதிசயமானவர் வருவார். ಅತಿಶಯವಾದಂತ ದೇವರು ಇಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. இன்று ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும். ಇವತ್ತು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುತ್ತೆ. அதிசயமானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ಅತಿಶಯವಾದ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அற்புதமான மத்தியில் இருக்கிறார். ಅದ್ಭುತವಾದಂತ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. நம் தேவன் மகாவாதம் உள்ளவர். ನಮ್ಮ ದೇವರು ಮಹಾ ಸರ್ವಶಕ್ತನಾಗಿರುವಂತ சங்கீதம் 145 மூணாம் வசனம் ಕೀರ್ತನೆಗಳು என்ன சொல்கிறது? 145 145 145 கர்த்தர் பெரியவரும் ஆ. மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய முடியாது. ಯೆಹೋವನು ಮಹೋನ್ನತನು ಮಹಾಸ್ತುತಿ ಪಾತ್ರನು தலைமுறை தலைமுறைக்கு முடிய உம்முடைய கிரியைகளை புகழ்ச்சியை புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய உம்முடைய வல்லமை செயல்களை அறிவிப்பார்கள். அறிவிப்பார்கள். எத்தனை அறிவிப்பீங்க ஆண்டவர்? ತಲೆಮಾರಿಗೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಂದು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. ஏசப்பா செய்த அற்புதம் நீங்க பார்த்திருக்கிறீங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾಡಿದಂತ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? அவர் உடனே 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 அற்புதம் செய்தார். ತಕ್ಷಣ 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 வேண்டாதிசயங்களை செய்தார். ತುಂಬಾ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. இன்று அவர் இருக்கிறார். ಇವತ್ತೇ ದೇವರು ಇದ್ದಾರೆ. எத்தனை சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಹೇಳಕ್ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ? ஹalleluya. ಹalleluya. உங்கள ஒருவர் நோக்கி கூப்பிட முடியுமா? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬರು ನೋಡಿ ಕರೆಯಕ್ಕಾಗುತ್ತಾ? ஹalleluya. ಹalleluya. ஒரு குருடன் வழியறைಗೆ பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். ಒಬ್ಬ ಕುರುಡನು ಇಳಿದು ಭಿಕ್ಷೆಗೆ ಬೇಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அது எரிகோவா இருந்தது. ಅದು ಎರಿಕೋ ಪಟ್ಟಣವಾಗಿತ್ತು. லூக்கா 18:37 வாசிக்க வேண்டாம். 18:38 தாவீதின் குமாரனே என்று சொன்னார். ದಾವೀದನ ಕುಮಾರನೇ ಎಂಬುದಾಗಿ ಕರೆದರು. ஆனாலும் போய்க்கொண்டே இருந்தார். ಆದರೂ ದೇವರು ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. ஆண்டவருக்கு ஒரு குரல் இல்ல, கூப்பிட மட்டும் தெரியும். ದೇವರಿಗೆ ಒಂದು ಸ್ವರವಲ್ಲ, ಕರೆಯೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರು ಗೊತ್ತಿರುತ್ತೆ. எதற்கு ஆண்டவர் இரண்டாவது குரலுக்கு வந்தார்? ಯಾಕೆ ಎರಡನೇ ಬಾರಿ ಕರೆಯೋದಕ್ಕೋಸ್ಕರ ಕಾಯ್ತಾ ಇದ್ರು? சொல்லுங்க. ಹೇಳ್ರಿ, எது இரண்டாவது குரல் வந்தாருப்பா? ಯಾಕೆ ಎರಡನೇ ಸಲ ಕರೆದಿದ್ರು? மாஸ்டர், எதுக்கு இரண்டாவது குரலுக்கு வந்தாரு? எதுக்கு?
கொண்டு வந்தாரு? ಯಾಕೆ ಎರಡನೇ ಸಲ ಕರೆದಾಗ ಬಂದ್ರು? உற்சாகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் உற்சாகமா இருக்க வேண்டும். அதிகமா கூப்பிடணும் நீங்க. ஹalleluya. அதிகமா கூப்பிடணும். கூப்பிடுறீங்களா? சும்மா கூப்பிடுறதில்ல, ஆபத்து சமயத்துல கூப்பிட்டு பாருங்க. ஆமென். டாக்டர் அல்ல, தேவன் ஆபத்து சமயத்துல. ಆಪತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ தெரியுமா ஆபத்து சமயம்? ಆಪತ್ತಿನ ದಿನ ಗೊತ್ತಾ? உயிர் போற நேரம். ಜೀವ ಹೋಗುವಂತ ಸಮಯ. ஆமென். என்ன நடக்கும் தெரியுமா? ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ ಗೊತ್ತಾ? ஹalleluya. ಹalleluya. கூப்பிட்டா ಕರೆದ್ರೆ சொல்லுங்க. ಹೇಳು. உடனே ತಕ್ಷಣ உடனே ತಕ್ಷಣ உடனே வரல. ತಕ್ಷಣ ಬರ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. உண்மையா கூப்பிடுறவங்களுக்கு, ಪೂರ್ಣವಾಗಿ ಹೃದಯಪೂರ್ವಕವಾಗಿ ಕರೆಯುವವರಿಗೆ. என்னுடைய நான் விசுவாசியா இருக்கும்போது கூட ಫಾಸ್ಟ್ ವಿಶ್ವಾಸ நான் உண்மையா நிறைய இடத்துல கூப்பிட்டு இருக்கிறேன், உடனே வந்திருக்கிறேன். ಪೂರ್ಣವಾದ ಹೃದಯದಿಂದ ಕರೆದಿದ್ದಾರೆ, ದೇವರು ಅವಾಗಲೇ ಬಂದಿದ್ದಾರೆ. ஆவி விசுவாசத்தோடு ஆரம்ப காலத்துல புதிய காரணத்தையில காரியங்கள் வாய்க்கிறதுனால நான் அவரை கூப்பிட்டு நான் சந்தேகப்பட்டு ஆண்டவர் பார்க்கல சொல்லி விசுவாசத்துல நான் கொலைப்பட்டிருந்தேன். ಪ್ರಾರಂಭ ದಿನದಲ್ಲಿ ಅವರು ದೇವರು ಕರೆದ್ರು ಬಂದಿಲ್ವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಪನಂಬಿಕೆಯಿಂದ ಅರ್ಧದಿಂದ ಕರೀತಾ ಇದ್ರು. ஹalleluya. ಹalleluya. விசுவாசமா கூப்பிட்டா ನಂಬಿಕೆಯಿಂದ ಕರೆದ್ರೆ, உங்களுக்கு நீங்க கூப்பிட்டு வருவான்னு இருக்கா? ನಂಬಿಕೆಯಿಂದ ಇವತ್ತು ಕರೆದ್ರೆ ದೇವರು ಬರ್ತಾರೆ ಅಂತ ನಂಬಿಕೆ ಇದೆಯಾ? ஹalleluya. ಹalleluya. கூப்பிட்டு பார்க்கலாமா? ಕರೆದು ನೋಡೋಣ. ஹalleluya. ಹalleluya. அது யாரை கூப்பிடலாம்? ಯಾರನ್ನು ಕರೆಯೋಣ? அதிசயமானவரே, அதிசயமானவரே, அதிசಯವಾದವರನ್ನು, அதிசயமானவரே. அதிசಯವಾದವರನ್ನು. சில சமயம் வரும், ಸಮಯ ಬರುತ್ತೆ, அதுக்காக முடியாதுன்னு நினைச்சிடாது. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಆಗೋದೇ ಇಲ್ಲ ಅಂತ ಅಂದ್ಕೊಳ್ಬೇಕು. சோதனை வந்துச்சா, ಶೋಧನೆ ಬಂತಾ, மேல ஒரு பெரிய அற்புதமா வரும். ಅದಕ್ಕೆ ಆ சோதனை அனுபவித்து இன்னைக்கு நான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன் காரணப்படுகிறேன். ಶೋಧನೆಯನ್ನು ಪಾಸ್ಟ್ ಅನುಭವಿಸಿ எப்படி வேலை தெரியுமா? ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த பாஸ்ட் மேத் ஏத்த நடக்கிறேன். ಪಾಸ್ಟ್ ಮ್ಯಾಥ್ಯೂ இயேசு சாமி உண்மை உள்ளவர், அவர் தேவாதி தேவன், அவரால் எல்லாம் முடியும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸರ್ವಶಕ್ತನಾಗಿರುವಂತ ದೇವರು, ಅವರಿಂದ ಎಲ್ಲವೂ ಆಗುತ್ತೆ. ஹalleluya. சாதிக்க வேண்டியதான், ಸಾಧಿಸುವಂತೆ, சாதிக்க வேண்டியதான். ಸಾಧಿಸುವಂತೆ. ஹalleluya. ಹalleluya. ஏசப்பா வந்தாச்சு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ எப்படிப்பட்டது தெரியுமா? ನಮ್ಮ ದೇವರು ಯಾರು ಗೊತ್ತಾ? இவ்வளவுதான். நம்ம ஆண்டு வாழ்ந்து. ಸರ್ವಶಕ್ತನಾಗಿರುವಂತ ದೇವರು. ஹalleluya. நான் நல்ல ரசிகரா இருந்தேன், அவர் செத்துட்டார். எங்க ஆண்டவர் சாதனை. ஹalleluya. நாம செத்தாலும் நாம சாப்பிடுறது, நாம சாப்பிடுறது. ನಾವು ಸಾಯೋದಿಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. இப்ப நம்ம நோக்கி